இங்க ஒரு சின்ன பையனுக்கு அவனோட அப்பா வந்துட்டு ஒரு பொம்மையை கிஃப்டா கொடுக்குறாரு. அந்த பொம்மையை இவனும் வாங்கி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நோண்டி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொம்மை வந்துட்டு சடனா வேற ஒரு ஷேப்புக்கு மாறிட்டு திரும்ப நார்மலா மாறிடுது. இதை பார்த்துட்டு இவனும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உத்து பாக்குறான். அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொம்மையில இருந்து திடீர்னு ஏதோ வெளியே வந்ததும் இதை இவன் அப்படியே தூக்கி வெளியே போட்டுறான். அப்படி தூக்கி போட்டுட்டு எப்பா பேய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். அவனோட அப்பாவும் வந்துட்டு டேய் ஏன்டா கத்திட்டு இருக்க, உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதா, ஒரு நாளைக்கு 10 சட்டை கிழிப்பியாடா நீ, இன்னைக்கு ஸ்கூல்ல சண்டை போட்டு சட்டையை கிழிச்சிட்டு வந்திருக்க, அதை சமாளிக்கிறதுக்கு பேய்னு சொல்லிட்டு கத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடறாரு. அப்ப அந்த பையனும் அது இல்லப்பா உண்மையிலேயே பேய் இருக்குது அப்படின்னு சொல்றான். டேய் அமைதியா உட்கார்றா அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. அப்புறம் அந்த பையனும் அந்த பொம்மை தூக்கி போட்ட பக்கமா எட்டி பாக்குறான். அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது சடனா மேல இருந்து ஒரு டெட் பாடி கீழே விழுவுமா. அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு திரும்பவும் எப்போ எப்போ பேய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். இவன் கத்துறத பார்த்துட்டு அவனோட அப்பாவும் என்னன்னு சொல்லிட்டு போய் பாக்குறாரு. பார்த்தா மேல இருந்து கீழே துணிதான் விழுந்திருக்கு. சோ இதை பார்த்துட்டு அவனோட அப்பாவும் டேய் இதுக்கப்புறம் நீ கத்தன அப்படின்னா உன்னை ஊட்ட விட்டு துரத்திடும் பாத்துக்கோ, அப்புறம் நீ வெளியே தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பையன் திரும்பவும் கபோர்டுக்குள்ள எட்டி பாக்குறான். அப்படி எட்டி பார்க்கும்போது அந்த பொம்மை வந்துட்டு திரும்ப வேற வேற ஷேப்புக்கு மாறுது. இதை பார்த்துட்டு இந்த பையன் இந்த ஆளு வேற திரும்ப பேய்னு சொன்னா என்ன வெளியே துரத்திடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செய்கையிலே அப்போ உள்ள பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறான். அவனோட அப்பாவும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிடறான். அவ்வளவுதான். இந்த டைம் டென்ஷன் ஆன அப்பா அவனை தூக்கி கபோர்டுக்குள்ள போட்டு அப்படியே உள்ளே கடை அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணி விட்டுறாரு. அப்படி அந்த கபோர்டுக்குள்ள போய் அந்த பையனும் பயத்தோட கண்ணை திறந்து பாக்குறான். அப்படி பார்த்தா அந்த பொம்மை வந்துட்டு இவனை ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி விஷுவல்ஸா காட்டுது. இப்படி இவனுக்கு இந்த மாதிரி விஷுவல்ஸா காட்டிட்டு லாஸ்டா அந்த பொம்மை வந்துட்டு ஒரு ஏலியன் டாகா மாறிடுது. அப்போ சடனா அவங்க அப்பா வந்துட்டு கபோர்டை ஓபன் பண்ணதும் இவன் அந்த டாக அப்படியே ஒரு துணி எடுத்து மறைச்சிடறான். அப்ப அவங்க அப்பா வந்துட்டு நான் வேலைக்கு போறேன்டா மவனே, வீட்லயே பத்திரமா இரு, எங்கேயும் வெளியே போவாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படி அவர் கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த பையன் அந்த ஏலியன் டாகோட நைட் ஃபுல்லா டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் காலையில எழுந்து அந்த டாகையும் ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போறான். அப்படி இவன் போற வழியில ஒரு நாய் வந்து வழியை மறைச்சிட்டு நிக்குது. இதை பார்த்துட்டு அந்த பையன் வந்துட்டு அவனோட ஏலியன் டாக் கிட்ட இந்த நாய் இப்படிதான் நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன துரத்த ஆரம்பிச்சிருது, இதுக்கப்புறம் இது என் பக்கமே வரக்கூடாது, போய் உன் வேலையை காட்டுற செல்லக்குட்டி அப்படின்னு சொல்ல அதுவும் உடனே இறங்கி போயிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டி இதுக்கு ஏதோ மார்ஷல் ஆர்ட்ஸ் கும்ஃபூலாம் தெரியும் போல அந்த நாயை பறந்து போய் ஒரே கிக்கு தான். அவ்வளவுதான். அந்த நாய் அங்கேயே மட்டையாயிருது. இந்த காட்சியை பார்த்துட்டு இந்த பையனுக்கு ஒரே ஹாப்பி, எப்பா நம்ம டாகுக்கு ஏதோ வித்தெல்லாம் தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஏலியன் டாக தூக்கிட்டு ஜாலியா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான்.